ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெங்காய சட்னி தான் அரைக்க போகிறேன். வெங்காய சட்னினா வெங்காயமும் உடச்சக்கல்லையும், அதாவது பொட்டுக்கல்லையும் போட்டு தான் நான் அரைக்க போகிறேன். இப்போ வீட்டில் தேங்காய் இல்லை, அந்த சமயம் டக்குன்னு சட்னி அரைக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்காமல் இந்த சட்னியை டக்குன்னு அரைச்சிடலாம். இதுக்கு தேவையானது, நான் பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா எடுத்துங்க. நான் ஒரு 6 மிளகா எடுத்துருக்கேன். பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துங்க. இதுக்கோண்டு ஒரே ஒரு கொட்டை புளி, பொட்டுக்கல்ல ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கல்ல எடுத்துருக்கேன். இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருள். உப்பு போடணும், கொஞ்சோண்டு இதை வதக்கிறதுக்கு எண்ணெய், அவ்வளோதான். மறுபடியும் தாளிக்கும் பொழுது கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இவ்வளோ தான். இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். பூண்டு, மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் ரொம்ப சவக்கெல்லாம் வதங்க வேண்டியதில்லை, லைட்டாக வதங்கினாவே போதும். இந்த புளியும் இதில் போட்டுடலாம். சட்னிக்கு தேவையான உப்பு. டக்குன்னு செஞ்சிடலாம் சட்னி, ஈஸியாக, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயத்துக்கு வேறு சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த சட்னி பெரிய வெங்காயம் போட்டால் தான் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்கும்ல, அப்போ நல்லாயிருக்கும். வெங்காயம் கண்ணாடி பழம் வந்துடுச்சு. இப்போ பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது வதக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. வெங்காயம்லாம் ரொம்ப சவக்கெல்லாம் வதக்க தேவையில்லை. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வதக்கியாச்சு. இது கொஞ்சம் ஆறினோன்னே நம்ம மிக்சியில் எப்போதும் போல் சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிடலாம். எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஜாரில் போட்டுடலாம். பாருங்கள், சட்னி அரைச்சிட்டேன். இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம். எல்லா சட்னியும் எடுத்து ஊற்றிடலாம். சட்னி தாளிச்சாச்சு. அவ்வளோதான். டக்குன்னு ஒரு ஈஸியாக ஒரு சட்னி ரெடி பண்ணியாச்சு. இந்த சட்னி தேங்காய் சட்னியை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.